கோரக்கிழங்கு எப்படி இருக்குது காட்டுங்க. இதுக்கு வந்து கோரக்கிழங்குக்கு மருந்து இருக்குது, சாக மாட்டேங்குது. எப்படி இருக்கும் கிழங்கு காட்டுங்க. கோரக்கிழங்கு பாருங்க. இப்படியே பண்ணின்னு வருவீங்க. அதெல்லாம் எடுத்துட்டேன் மொத்தம். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி அது க்ளீன் பண்ணி வச்சுட்டா 10 குயி. இது வந்து இவ்வளோ உயர்ந்த கோரை 3 கார் பயிர் வச்சேன் கைனி, அப்போ கூட சாவலை. இது வந்து கூலி ஆளு வந்து மீங்கிட்டு கோரை இருந்துதானா அதிகமாக செலவாகுது. நான் பயிர் வைக்கிறதோட அவங்களுக்கு தான் கொடுத்துருவானு காசு, விற்று அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இந்த கோரில் போய் இடக்க மாட்டாங்க கீரையை. யார் ராஜகாரணம் சம்சாரம் தான் எனக்கு வந்து வேலை செய்யறது. சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டாங்களா? எத்தனை வரல ஒன்றும். காலைல எத்தனை மணிக்கு வந்துட்டீங்க இங்கே? காத்தாலியா 5 மணிக்கு. அங்கே போய் அண்டை வெட்டணும், ஒரு 5 குய்யை கை நடுறதுக்கு வந்து இது எடுத்துங்கிறான். இன்னும் சாப்பிட்டு இறங்குவான கீரில், சாப்பிட்டு கீரில் இறங்கி எடுத்து போயிட்டு 10 பிச்சை எடுக்கணும் சஞ்சில் போயிட்டு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், பணக்காரன் வந்து 5 ரூபாய்க்கே கேட்பான். இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கிறேன் நான். 15 ரூபா கூலியிலேருந்து வேலை செய்துங்கிறேன் நான். விவசாயத்தை விட உலகத்தில் வேற எதுவும் அடிமை வேலை கிடையாது. இது நீங்க சொல்றது கரெக்டா. கஷ்டம், சுதந்திரமான வேலை இது. ஒருத்தனை கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், சாப்பிடலாம். இப்போ கோயிலில் தூக்கம் வந்தால் தூங்கலாம். தூங்கலாம் முடியாது, நைட்டுக்கு தான் தூங்க முடியும். விவசாயத்துலலாம் வந்து பட்டமகளை தூங்கவே முடியாது. என் வேலை என்னை பொறுத்து ஏற்கனவே வந்து அவங்களுக்கு கூட பேட்டி கொடுத்தேன் நான். ஆமாம், எங்க படிக்கிற பசங்க இந்த இது அக்ரிகல்ச்சர்லேருந்து வந்துருப்பாங்க, அவங்கள கூட பேட்டி கொடுத்தேன். இதே தான் சொன்னேன் நான். இதுதாங்க உண்மை. ரொம்ப மோசமான தொழில். சரி, எப்பாச்சும் வெள்ள நிவாரணம் வாங்கினீங்களா இந்த இது பயிருக்கு? இது எங்கள் அப்பா பேர் மேலே இல்லை, இது என் பேர் மேலே இன்னும் மாறல. அதை முதல்ல மாற்றுங்க. 30,000 ரூபாய் வாங்கிக்கணும், ஏமாற்றி போட்டான் மாத்தாதியே. என்ன பண்ணுறது சொல்கிறீங்க? அது மாதிரி வேலை பண்ணான், மாறி போட்டான். அவன் துட்டை வாங்கிக்கணும், அவன் வேற இடத்துக்கு மாறி போட்டான். அதே அந்த அக்ரிகல்ச்சரில் சொன்னீங்களா? அந்த இல்லையா, அவங்க வந்து படிக்கிற பசங்க வந்தது. அக்ரியில் படிக்கிற பசங்க வந்தாங்க, அவங்க என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் கொடுங்க, கையில் கொடுத்தேண்ணா. ஒன்று மொத்தம் கொடுங்க. மொத்தம் கொடுத்தது மறுபடியும் அதிலே போட்டு போகிறேன். அந்த பாருங்க, இதில் வந்து உப்பு சொன்னால் 1 கிலோ உப்பு 10 லிட்டர் தண்ணி அடி சொன்னான். இதில் வந்தது நெட்லேயே, அது கூட வேலைக்கு ஆகலை, சாவலை. கோரை இருந்தால் கீரை விளையாது. கீரை போடுறதுக்கு லேட்டாக ஆகும். ஓ சரி சரி. அழகாக இப்படி கத்தியாக பிடுங்க முடியாது. அது இடைஞ்சிருப்போம். பில்லில் ஒன்று தான் இடக்க முடியும். இந்த மழைக்கு 40,000 ரூபாய் கீரை போச்சு சிரிக்கிற. 40,000 ரூபாய் சிரிக்கிற. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் நான். எங்கள் வீட்டில் இருக்குது பங்காளத்தில் பாலாடியில் வேலை செய்யுது. ஜெயலலிதா இருக்கும்போதே 50,000 ரூபாய் கட்டினேன் நான் எங்கள் வீட்டில் இருக்குது வேலைக்கு. அது வந்து அவங்ககிட்ட போல யார் பணம் பார்த்து அவர் இருந்தார். அப்போ எம்எல்ஏ இருந்தார் தெத்தின் தொகுதிக்கு. பணம் பார்த்து அந்த ரோடு ஓரம் இருக்கிறான் புள்ள இருக்கிறான் இப்போ ரமேஷ். அவர்கிட்ட போல இங்கே இருக்கிறவங்கள சாப்பிட்டானுங்க அந்த துட்டை. அவங்க அக்கா வந்து இதில் பெரிய அதிகாரி பாலம் இல்லை. கட்சியில் கேட்க போனால் எங்கள் தம்பிக்கிட்ட ஒரே ரூபா வரல. அது மாதிரி உலகம், இதுதான் சொல்கிறேன் நான். இந்த கல் நட்டுக்கிறான் பாரு, வேற வேற உமிழ்நீர் வருதில்ல வாயில், அதை நீங்கள் துப்பக்கூடாது. முழுங்கினா தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக. உமிழ்நீர் வரும்போது அதை துப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பலவீனம் ஆகிடுவீங்க. உமிழ்நீர் வாயில் வரும்போது அதை முழுங்கணும். நான் இங்கே வந்த பிறகு நீங்கள் ஒரு 10 வாட்டி துப்பிட்டீங்களே, உமிழ்நீரை வந்து முழுங்கணும். முழுங்கினா தான் ஜீரண சக்திக்கு வரும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும்.
இல்லை உங்களுக்கு உடம்புல நீர் சத்து குறைஞ்சிருமே. இவங்களுக்கு அவங்க அம்மா போய் 10 பாத்திரம் தேய்ச்சாதான் சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு.